லேட்டஸ்ட்டாக வந்த எம்எஸ்சி ரெக்யூர்மெண்ட்டில் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அண்டு ரூம் பாய். ஸோ மொத்தம் 1 2 3 4 இந்த 4 போஸ்டிங் தனி நோட்டிஃபிகேஷன். இதுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன், அந்த போஸ்டிங் தனியாக அப்ளை பண்ணுவீங்க. அப்போ 2 விதமான நோட்டிஃபிகேஷன். இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன், சானிட்டரி ஒர்க்கர் அண்டு வாட்ச்மேன் 1 2 3 4 5 டோட்டலாக 5 போஸ்டிங் சேர்த்து இது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. அப்போ தனித்தனியாக 2 விதமாக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஓகேங்களா. இப்படி அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருக்கேன், எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கே 500 ரூபீஸு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர் மேன் இதெல்லாம். இப்போ ஸ்வீப்பர்ன்ற ஒரு போஸ்டிங் அதுக்கான ஃபீஸ் வந்து 500. இப்போ 3 போஸ்டிங் அப்ளை பண்ணுறாரு, ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன் 3 அப்ளை பண்ணுறாருன்னா 1500 ரூபா. அப்போ 5 இது அப்ளை பண்ணும்போது 2500 ரூபா. பட் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, என்கிட்ட ஒரு 1000 ரூபா மட்டும்தான் இப்போதைக்கு கையில் இருக்குது. இப்போ அந்த 1000 ரூபாக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 போஸ்டிங் 2 விதமான நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனில் போஸ்டிங் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையுமே ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரே நோட்டிஃபிகேஷன்லேயே போய் 2 போஸ்டிங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி 1000 ரூபாயை ஃபீஸை பே பண்ணி அப்படி கூட பண்ணிடாமல் 2 நோட்டிஃபிகேஷன்லேயுமே, அதாவது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயுமே ஒரு போஸ்டிங்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற அந்த கையில் இருக்கக்கூடிய 1000 ரூபாயில் நீங்கள் 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். 2 நாளுக்கு எக்ஸாம் எழுதுன மாதிரி இருக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு சாட்டர்டே எக்ஸாம் நடக்கும், இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்கு சண்டே நடக்கும் எக்ஸாம். சாட்டர்டே சண்டேல தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எம்எஸ்சி சைட்லேருந்து. சரி, இதில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற நோட்டிஃபிகேஷனில் இப்போ இந்த ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இதுக்கான போஸ்டிங்ஸ்லாம் பாருங்கள். 73 ஸ்வீப்பரில், 24 கார்டனரில். இதில் அதிகமாக உள்ள வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் தான். பட் என்னோட ஒப்பீனியன், என்னோட சஜஷனாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டிங் மட்டும் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக சானிட்டரி ஒர்க்கர் வந்து அப்ளை பண்ணுங்கள். 49 வேக்கன்சி இருக்குது. ஸோ வேக்கன்சி வந்து ஸ்வீப்பரில் 73 இருந்தாலுமே நீங்கள் சானிட்டரி ஒர்க்கர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து நான் கொடுப்பேன். என்கிட்ட இப்படி கேட்குறவங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோவில். அதே மாதிரி அடுத்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், சோப்தாரில் 12 வேக்கன்சி இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 137 வேக்கன்சி, ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டில் 87 வேக்கன்சி. ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்னா வீட்டு உதவியாளர் இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து ரூம் பாயில் 4 வேக்கன்சி. இதில் எது நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்றது சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இப்போ போகிறவங்க வந்து ஆஃபீஸில் மட்டும்தான், பெரும்பாலும் மோஸ்ட்லி ஆஃபீஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டு வேலைகள்லாம் அவ்வளோ பார்க்குற மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஓகேங்களா. ஏன்னா அந்த டைம் வந்து ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் சொல்லி வீட்டு உதவியால் தனியாகவே ஆள் எடுக்கிறாங்க. அதனால் அது போக வேக்கன்சி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதிகமாக இருக்குது. பட் இதில் கொஞ்சம் பெட்டராக உள்ள ஜாப் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அதனால் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு போஸ்டிங் ஒன்று அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு இந்த கேட்டகரிக்கு இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்ட் அப்படின்றது பண்ணுவேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் தவறுதலாக எதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். இந்த வீடியோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1000 ரூபா மட்டும்தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நான் வந்து எப்படி போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சிலர் கேட்குறீங்க. அதனால இந்த வீடியோ அப்படின்றது மேக் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணலாம், மோஸ்ட் ஆஃப் தி ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணாமல் கூட போகலாம், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க ஒரு சிலர். அதுக்காக வீடியோவை வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலமாக. நன்றி.